ஆடி மாதம் விதைச்ச செடியில் எப்படி காய் காய்ச்சிருக்கா, அதோட வளர்ச்சி எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஆடி மாதம் 1ஆம் தேதி இந்த விதையெல்லாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட வளர்ச்சி பாருங்கள். ஆடி மாதம் அப்போ மழை லைட்டாக பெஞ்சுது, அப்போ போட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் மழை சொல்லிக்கொள்ளும்படியாக மழை பெய்யவே இல்லைங்க. இந்த இடத்துக்கு தண்ணிலாம் விட முடியாது. வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இதுலேயாச்சும் மொண்டு விட்டு வந்து தான் ஊற்றணும். அதனால பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான விளைச்சல் இல்லை. சும்மா 1-2 இந்த மாதிரி காய்கள் தான் விளைஞ்சிருக்கு. பாருங்கள், நல்லாவே புடலங்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 புடலங்காய் இதிலேருந்து இது வரைக்கும் நான் அறுவடை பண்ணியிருக்கோம். புடலங்காய் நல்லாவே விளைஞ்சிருக்கு. அதே டைமில் ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யவே இல்லை ஆடி மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஏரியாவில். அதனால் ரொம்பவுமே காஞ்சி போய் தான் இருக்குது எல்லா இடமுமே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேறு பக்கத்தில் தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் இதிலலாம் காய் காய்ச்சிருக்கு. ஆனாலும் புடலங்காய் செடி கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னா இதில் இருந்து இன்னும் காய்கள் காய்க்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு செடி புடலங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அழிஞ்சு போகாதுங்க. ஏன்னா நான் கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், புடலஞ்செடி இது வெறும் தண்ணி ஊற்றியே வளர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாருங்கள், மண்ணெலாம் எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குன்னு மழை இல்லாமல். அடுத்ததாக ஒரு சொரச்செடி போட்டிருந்தேன். அதுக்கும் தண்ணி தான் மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம். சொரச்செடியில் ஒரே ஒரு சொரக்காய் மட்டும் காய்ச்சி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புடலை செடி தான் பார்க்க போகிறீங்க. இது இப்போ விதைச்சது. இந்த புடலங்காய் செடியை பாருங்கள். இந்த புடலங்காய் செடியோட வயசு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஏன்னா அக்னி நட்சத்திரம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் போட்ட புடலை செடி தான் இன்னும் இருக்குது. அதிலேருந்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் காய் காய்க்கவே இல்லை, சும்மா செடி வதங்கி போய் கிடந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக மழை பெஞ்சுது இல்லைங்களா, அதில் நல்லாவே துளுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்க்கால் வழியாக அதில் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா காய் இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்பப்போ 2 பிஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்குது. 2 பிஞ்சு விட்டுதுன்னா அதுக்கு அடுத்தது 2 பிஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்குது. நல்லாவே காய்ச்சல் தந்துக்கிட்டு இருக்குது. ஸோ முள்ளங்கிலாம் பாருங்கள், வச்ச முள்ளங்கிலாம் எப்படி சூப்பராகவே வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.